ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆ கோச்சிச்சிக்கலாம் ಸಮಸ್ಯೆக்கு முத்துச்சந்தி என் தேசக்கு தாத்தோ இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டரோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. கவிஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே அந்த பாப்பாவுக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க. பாப்பா எப்போவுமே ஹாப்பியாக இரு, எப்போவுமே சிரிச்சுட்டே இரு, ஸ்மைலியாக இரு, சந்தோஷமாக இரு. எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே விலாக் தான் ஷூட் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு டே விலாக் எடுத்து. இன்றைக்கி வந்து கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா தொடர்ந்து ஒரு 6 டேஸாக வந்து வெயில் காணவே இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து என்னென்ன சேதாரமாக இருக்குது, என்னென்ன கிளைமேட்டனால எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நேற்று போட்ட வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. பரவாயில்ல, நல்ல வீடியோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இப்போ வந்து சமைச்சிட்ருக்கேன். சமைச்சிக்கிட்டே வந்து வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளில போகிற மாதிரி இருக்கும். சரியாக போனதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்க முடியாது. அதனால தான் வந்து சரியான மழை 2 நாளாக 2 நாளாக 3 டேஸாக வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இடையில வந்து கேப் விட்டு வந்துடுச்சு. 2 நாள் மழை பெஞ்சிட்டு திருப்பி வெயில் வந்துச்சு, திருப்பி 2 நாள் மழை பெஞ்சிச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வெயில் வந்திருக்கு. அதனால தான் இருக்கிற துணி எல்லாமே வந்து துவைச்சி போட்டிருக்கேன். மாமியார் வந்து அடுப்பு பற்ற வச்சிட்ருக்காங்க. நான் வந்து பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பூ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வச்சு தான் சாமியை கும்பிட்டேன். பாருங்கள், எப்போதும் போல் தாத்தாவுக்கு பூஜை பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், என்ன பொரியல் வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கத்தரிக்காய், அதுக்கப்புறம் இதை வந்து நாட்டு அவரைக்காய் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அப்பாவுக்காக குழம்பு வச்சுருக்கேன், பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் இங்கே வந்து காலையில் நேற்று வச்ச குழம்பு அப்படியே இருக்குது. இது வந்து தண்ணி சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து அண்ணாவுக்காக பரோட்டா செஞ்சுருந்தேன். அண்ணா வந்து அவங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தாங்க, வரும்போது அங்கேயே சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதே இருக்குது. இப்போ வந்து சமையல் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமாக சமையல் முடிச்சுட்டு நிறைய வேலைகள்லாம் இருக்குது. வந்து ஒரு 6 நாள் தான் இருக்குது ஒடிசாலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தெரியல, நீங்கள் கொடுத்த ப்ளஸ்னாலே என்னன்னு தெரில, அது வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. நான் கூட பயந்துக்கிட்டு இருந்தேன். எதுக்கு பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவோட அண்ணா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கேன்சர், அதுக்கப்புறம் வந்து ஃபிட்ஸ் மாதிரி வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து சீரியஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அதனாலேயும் நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, நான் அதே மாதிரி நாங்கள் போகிறதும் வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். அதனாலேயே என்னன்னு தெரில, கடவுள் என்னோடய கோரிக்கையை வச்சுட்டாங்க. இப்போ வந்து அவர் நல்லா இருக்கார் மீன்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்பவே பேட் ஹேபிட்ஸ் வந்து இந்த குடிக்கிற பழக்கம் இதெல்லாம் நிறைய வந்து குடிச்சிருக்காங்க சின்ன வயசுலேருந்து அதிகமாக. அதனால் வந்து ஒரு சைட் கிட்னி இதாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 6 மாதமோ 1 வருஷமோ அப்படின்னு தான் வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. இதை வந்து 4th ஸ்டேஜில் இருக்காராமா. 3rd 2nd ஸ்டேஜில் இருந்தால் கூட ஓகே. அவர் வந்து ஃபுல்லாக 4th ஸ்டேஜுக்கு போயிட்டார். அப்படின்னும்போது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பா விட ஒரு 4 வருஷம் 3 வருஷமும் வந்து பெரியவங்க, அவ்வளோதான். அப்பாவுக்கு வந்து இப்போ 56 என்னவோ ஆகுது. அவருக்கு மேபி 60க்குள்ளே இருக்கும், 58 அந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன வயசு அப்படின்றது தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து மாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறவாங்க பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி எல்லாமே வந்து விழுந்துருச்சு. மழை அந்த மாதிரி விழுந்திருக்கும் சுத்தமாகவே. இப்போ வந்து ஏதோ ஒன்று தான் உயிரோடு இருக்கும். ஆனால் மிளகா செடி தான் செம்மையாக வந்திருக்கு மழைக்கு. இங்கே பாருங்க மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் நம்ம செவரங்களுக்கு தான் கொஞ்சம் நல்லா தண்ணி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாகவே நல்லா அழகாக இருக்குது. இன்னும் பாதி வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் வேலை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு போகணும். ஸோ அதனால் இப்போதைக்கு எங்கேயும் போகிற மாதிரி ஐடியாவில் இல்லை. இது எல்லாமே கொஞ்சம் அழுக்காக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணணும்.
இங்கே பாருங்கள், இங்கே வந்து அப்பா வந்து மண் போட்டிருக்காங்க. இங்கே வந்து வண்டி போகிறதுக்காக வர்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ரோடே பாருங்கள் எவ்வளோ கலீஜாக இருக்குன்னு. பார்த்தீங்களா, மழை வந்தாலே சரியான பிசு பிசுப்பாக இருக்கும். அங்கே பாருங்கள், மழை விழுந்ததுனால அவங்க ஃப்ரண்ட்டில் கட்டிகிட்டு இருந்த இது வந்து விழுந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா, சீட்டு போட்டிருந்தாங்க, சீட்டோடு அப்படியே விழுந்துடுச்சு. மாமியார் சாப்பாடு வந்து வச்சுட்டு வந்திருக்காங்க. அடுப்புக்கிட்ட போய் என்ன நிலமை இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, கோணி பைய போட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே ஈரமாயிட்டிருக்கு. வெறும் அந்த அடுப்புக்கிட்ட மட்டும்தான் வந்து ஈரமாகாமல் அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டாங்க பாருங்கள். மாமியார் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். கொய்யாக்காய் இருக்கோ என்னவோ தெரில, அதனால தான் பார்த்துட்ருக்காங்க. கொய்யாக்காய் இருக்குது, மழை வந்ததுனால கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்காங்க பாருங்கள். தெரியுமான்னு தெரில, ஜூம் பண்ணி கட்டுட்டா. அங்கே இருக்கு பாருங்கள், தோ இங்கே மாமியார் வந்து பறிச்சிட்ருக்காங்க. நொக்கியா இல்லைன்னு தீட்டாச்சு. பாருங்க, இங்கே பாருங்க, கஷ்டப்பட்டு பறிச்சிட்ருக்காங்க. சரிட்டா ரெண்டு கொய்யாக்கா, அவ்வளோதான். சரி வைக்கல நானா. இங்கே ஒரு கொய்யாக்கா செடி இருக்கு பாருங்க, இங்கே ஒரு பப்பாயா செடி புதுசாக வந்துட்டுருக்கு. ஓகே, நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீட் எடுத்துகிட்டு போய் எங்கள் வண்டி நிற்கிறதுக்காக மேலே போட்டுறாங்க. ஏய் ஏய் குட்டி பையா, இங்கே பார், இங்கே பார், இங்கே பார் ஜெகதீஷ், ஜகா இங்கே பாருப்பா, கோமா இருக்கியா? இங்கே பாரு, வாயில் கையை வைக்கக்கூடாது. குட்டி பையா, ஏ குட்டி பையா, ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. இங்கே பாரு தங்கம், ஐ ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுடா. இப்படி கத்திட்டு இருக்காரான், அப்படியே கடிக்கிறான். மம்மி இங்கே இருக்காங்க, மம்மி பாருங்க எப்படி கத்தின்னு இருக்கான்னு. ஏ என்னடா நீயே கடிச்சிக்கிற? ஏ சீட்டு போட்டுட்டு வண்டி நிற்கிறதுக்காக, அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது பொருள் வந்து வச்சுக்கலாம், அதனால போட்டிருக்காங்க. சீட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே வந்து ஃபினிஷிங்காக இருக்குது. அதுவே வந்து மேலே அந்த மோல்டு போட்டாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இங்கே பாருங்க, இப்போதைக்கு வண்டி வந்து முன்னாடி அங்கே மாமியார் நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்க பாருங்கள். ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தருங்க. ஓகே பாய் எல்லாருக்கும்.